நெறைய பேரு முன்னாடி காலத்துல ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி ரத்த தானம் குடுக்குறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ரத்தம் தானமா குடுத்துட்டோம்னா, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் போயிடும். நம்ம வீக் ஆயிடுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணது உண்டு. ஆனா இப்பல்லாம் பிளட் டோனர்ஸ் ஆர் வெரி காமன். ஒரு 350 ml ஆஃப் பிளட் எடுக்கிறதுனால நம்ம உடம்பு ஒண்ணும் கெட்டு போயிட போறதில்ல. திருப்பியும் பிளட் நம்மளுக்கு சுரந்துற போகுது. இதே மாதிரி தான் எக் டொனேஷனும். ஒரு டாபு. உங்களோட எக் எடுத்து வேற ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணிக்க போறாங்க. உங்களோட முட்டைகள் எல்லாம் டாக்டர் ஒரே மாசத்துலயே எடுத்துருவாங்க. அடுத்த தடவ உங்களுக்கு குழந்தை நிக்கிறது கஷ்டமாயிடும். எக் டொனேஷன் பண்றது ஒரு தப்பான ஒரு விஷயம். அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பயப்படுறத நாங்க நிறைய பார்க்குறோம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் எக் டொனேஷன் இஸ் டன் பை காலேஜ் கேர்ள்ஸ் ஹூ ஆர் நாட் ஈவன் மேரிட். ஒரு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், ஒரு உன்னதமான ஒரு விஷயம். ஒரு பெண்மணிக்கு கேன்சர் வந்துட்டதுனால ஓவரியை எடுத்துடுறாங்க. இல்ல ஓவரி வந்து செயல்பாடு இல்ல. ஓவரி ட்விஸ்ட் ஆகி சர்ஜரி பண்ணி ஓவரியே எடுத்துட்டாங்க. ஜெனட்டிக்கா டர்னர் சிண்ட்ரோம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால ஓவரி ஃபங்க்ஷனே இல்ல. பொறக்கும் போதோ இல்ல பொறந்தோ கேன்சர்னாலயோ ஓவரியோட ஃபங்க்ஷன் சுத்தமா இல்ல அப்படின்ற பெண்மணிகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்ன்றது ஒரு பெரிய ஒரு கனவு. இப்ப இந்த மாசம் மாசம் வளர எக் உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா வேஸ்டா தான் போகுது. அத ஒரே ஒரு மாசம் நீங்க நம்மளோட லா படி ஒரு பெண்மணி ஒரு தடவை தான் எக் டொனேஷன் பண்ணலாம். காலையில அட்மிட் ஆனா 2-3 ஹவர்ஸ்ல வீட்டுக்கு போயிடலாம். 23 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எக் டொனேஷன் பண்ணலாம். Be aware of what is egg donation. It is needed for certain women to fulfill their dream, help women to attain their motherhood.